வணக்கம் மக்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தகுதி இல்லாதவர்களை தமிழ்நாடு அரசு எப்படி கண்டுபிடித்து நீக்குகிறது என்ற தகவல் கிடைத்துள்ளது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக்காவது பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியில்லாதவர்களை தமிழ்நாடு அரசு எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை குறித்து இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை சேர்க்க உள்ளதை ஒட்டி அதற்கான விண்ணப்பங்களை தகுதியான பெண்களிடம் இருந்து பெற்று வருகிறது தமிழ்நாடு அரசு. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு கால அவகாசம் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தில் பயனாளர்களாக இல்லாதவர்களும் கடந்த முறை விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களும் அரசு சார்பில் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கும் விதிமுறை தளர்வில் வருபவர்களும் புதிதாக விண்ணப்பம் செய்யலாம். இதையொட்டி தமிழ்நாடு முழுவதும் தினமும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கான பெண்கள் விண்ணப்பம் செய்து வருகின்றனர். அப்படி விண்ணப்பிக்கும் பெண்களிடம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து அரசின் விளக்க நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் அரசின் சார்பில் தன் ஆர்வலர்கள் மூலம் இது தொடர்பாக துண்டு அறிக்கையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல இருப்பினும் குடும்பத் தலைவிகள் சிலர் தங்களின் தகுதிகளை மறைத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்கின்றனர். எப்படியாவது தமிழ்நாடு அரசின் ரூபாய் 1000 பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கில் விண்ணப்பம் செய்கின்றனர். ஆனால் அது நடக்காது. அரசு தகுதியில்லாதவர்களை அடையாளம் காண பல நடவடிக்கைகளை வழிமுறைகளை கையாள்கின்றது. விண்ணப்பதாரரின் நிலம் இருப்பு உள்ளிட்ட அடிப்படை தகவல்களை கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலம் அரசு உறுதி செய்யும். வருமானம் தொடர்பான தகவல்களை வங்கி கணக்கு மூலம் அறிந்து கொள்ளும். வேறு வங்கி கணக்கு கொடுத்திருந்தாலும் தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண் வழியாக அதனை அரசு கண்டுபிடித்துவிடும். அதேபோல் கார் உள்ளிட்ட சொத்து பயன்பாடுகளுக்காக வாகனம் வைத்திருப்பவர்களின் விவரத்தையும் தொலைபேசி எண் ஆதார் எண் ஆகியவற்றை கொண்டு கண்டுபிடித்து விடும். எந்த தகவலை மறைத்தாலும் நீங்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்களை வைத்து தேவையான அனைத்து தகவலையும் அரசு கண்டுபிடித்துவிடும். முதல் கட்டமாக ரேஷன் கார்டு வைத்து விண்ணப்பிக்கும் குடும்ப தலைவிகளின் தகுதியை அரசு முடிவு செய்யும். அதன் பிறகு கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கள ஆய்வில் அடுத்த கட்ட தகுதிகளை உறுதி செய்வார்கள். அதன் பிறகு விண்ணப்பதாரர் செல்போன் எண், ஆதார் எண், வங்கி கணக்கு எண், விண்ணப்பதாரரின் கணவர் செல்போன் எண், ஆதார் எண் ஆகியவற்றை கொண்டு மற்ற தகுதிகளை உறுதி செய்யும். பல கட்ட விசாரணைகள் கள ஆய்வுகளுக்கு பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். மற்றவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். எனவே புதிதாக விண்ணப்பிக்கும் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான தகுதிகள் முழுமையாக அறிந்து பின்னர் விண்ணப்பம் செய்யுங்கள். ஆதாரும் ரேஷன் கார்டும் இந்திய குடிமகன் என்பதற்கான சான்றுகள் அல்ல என்று தேர்தல் ஆணையம் அதிரடியாக பதில் அளித்துள்ளது. அதாவது பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்று வரும் நிலையில் ஆதார் அட்டை அல்லது ரேஷன் கார்டு ஆகிய 2 ஆவணங்களையும் வாக்காளர் தகுதிக்கான சான்றுகளாக கருத முடியாது என உச்சநீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்து உள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 326 குறிப்பிட்டுள்ள தகுதிகளை ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை ஆகிய 2 ஆவணங்களும் பூர்த்தி செய்ய தவறிவிட்டதால் அவற்றை சான்றாவணமாக கருத இயலாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்து உள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் வழக்கில் விளக்கம் தெரிவித்த தேர்தல் ஆணையம், ஆதார் என்பது ஒரு நபரின் அடையாள சான்றாக மட்டுமே இருக்கிறது. ஏதாவது திட்டத்தால் பயன்பெறுவதற்கு ஆதார் அட்டையை அடையாளமாக பயன்படுத்தலாம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 326 படி ஒருவர் தகுதியை சரிபார்க்க ஆதாரை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகள் உள்ளன. மேலும் கணக்கீட்டு படிவத்தில் வழங்கப்பட்ட 11 ஆவணங்களின் பட்டியலின் ஆதார் சேர்க்கப்படவே இல்லை. ஆதார் பயன்படுத்தி அடையாளத்தை நிரூபிக்க இயலும். ஆனால் ஆதாரை வைத்து ஒருவர் குடியுரிமை உரிமைப்படுத்த இயலாது. பீகாரில் நடந்து வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முகாமில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 23 நாளின்படி
குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட நோக்கத்திற்காக மட்டும் அடையாளமாக பயன்படுத்த ஆதார் எண்களையும் தேர்தல் ஆணையம் சேகரித்து வருகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாநில அதிகாரிகளால் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது. போலி மற்றும் தற்காலிக ரேஷன் கார்டுகளும் ஆங்காங்கே புழக்கத்தில் உள்ள காரணத்தினால் ரேஷன் கார்டுகளின் நம்பகத்தன்மை குறைவாக உள்ளது. கணக்கீட்டு படிவத்தில் வழங்கப்பட்ட 11 ஆவணங்களின் பட்டியலில் ரேஷன் கார்டுகளும் இல்லை. ஆகவே ரேஷன் கார்டுகளையும் முக்கிய சான்றாவணமாக கருத இயலாது. ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை துணை சான்று ஆவணங்களாக மட்டுமே பயன்படுத்த முடியும். வாக்காளர் பட்டியலில் பெயர் இணைப்பதற்கு முக்கிய சான்றாவணமாக ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை ஆகிய ஆவணங்களை பயன்படுத்த இயலாது. வாக்காளர் பட்டியலில் இருந்து தகுதியுள்ள எந்த வாக்காளரும் விடுபட்டு விடக் கூடாது என்பதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.